அப்போஸ்தலர் 21. நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு நேரே ஓடி கோஸ் தீவையும் மறுநாளில் ரோது தீவையும் சேர்த்து அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு வந்து அங்கே பெனிக்கே தேசத்திற்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதிலே ஏறி போனோம். சிப்ரு தீவை கண்டு அதை இடதுபுறமாக விட்டு சீரியா நாட்டிற்கு ஓடி தீரும் பட்டணத்துறையில் இறங்கினோம். அங்கே கப்பலில் சரக்குகளை இறக்க வேண்டியதாயிருந்தது. அவர்களிடத்தில் உள்ள சீசரை கண்டு பிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியில் ஏவுதலினாலே சொன்னார்கள். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையில் நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்று கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பிந்தோலோமாய் பட்டணத்துக்கு வந்து சகோதரரை வினவி அவர்களிடத்தில் 1 நாள் தங்கினோம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செகரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பென்னும் சுவிசேஷனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சைகளுடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைத்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுகிறதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று அமர்ந்திருந்தோம். அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு எருசலேமுக்கு போனோம். செகரியா பட்டணத்தில் உள்ள சீசரில் சிலர் எங்களுடனே கூட வந்ததுமன்றி சீப்ரு தீவானாகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீசரிடத்தில் நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோட கூட கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபின் இடத்திற்கு போனான். மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள். அவர்களை அவன் விளவி தன் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதருக்குள் அநேகமாயிரம் பேர் விசுவாசிகளாய் இருக்கிறதை பார்க்கிறீரே. அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். செபம். கிருபையாய் நேசிக்கிறதான் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர் 21வது அதிகாரத்தின் முற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன், ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நீ நிறுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னவரே, உம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படி செய்யும். நீதியின் வலக்கரத்தால் தாங்கி வழி நடத்தும். ஆண்டவரே, சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். ஆண்டவரே, பொல்லாத தீங்குக்கும் எல்லா இக்கட்டுகளுக்கும் நாசமோசங்களுக்கும் விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும். ஆண்டவரே,
அநேக மன சோர்வுகள், கவலைகள், வீண் சிந்தனைகள் எல்லாவற்றுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். தடுமாற்றங்கள் யாவும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே அப்பா. பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். செபிக்க விடாதபடிக்கு அநேக தடைகள், போராட்டங்கள், பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொன்னீரேப்பா. உற்சாகத்தின் ஆவியினால நிரப்பும் ஆண்டவரே. நீர் பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொன்னீரேப்பா. அந்த வார்த்தையின்படியாக நீர் எங்களை நடத்தும். இம்மட்டும் உதவினை எபினேசரே, இனிமேலும் எங்களுக்கு நீர் உதவ போதுமானவராய் இருக்கிறீர். ஒவ்வொரு வார்த்தையின்படியும் நீர் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இம்மட்டும் வழி நடத்தின கர்த்தர் இனிமேலும் எங்களை எல்லா பிரயாணங்களிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இருளிலே வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வெளிச்சமுள்ள தேவனாய் எங்களை நீதியின் வலகரத்தால் தாங்கி வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அற்புதத்தை காணும்படி செய்யும், அதிசயமாய் வழி நடத்தும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் செபங்கேளும் பிதாவே, ஆமேன்.